ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லீப் பண்ணும்போது நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்களே, அப்போ வந்து மூணு மூணு கேள்வி கேட்பாங்க. நீ வந்த காரியம் நிறைவேறிடுச்சா அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து இன்னொன்று கேட்பாங்க. ஓகே, தென் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போனோடனே அங்கே ஒருத்தவங்க வந்து மயில் ரேகை தலையில் வச்சுருப்பாங்க. ஒரு 16 வயசு பையன், ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அந்த மண்டபத்தில் எதுவுமே இருக்காது, ஒரே கோல்டாக இருக்கும். அவர் 3 படியில் உட்காந்துருப்பார், கோல்டு படியில். ஸோ இன்னொருத்தவங்க நீங்கள் சொன்ன நன்மையெல்லாம், நீங்கள் செஞ்ச நன்மையெல்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை கணக்கு பண்ணிட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் வந்து அந்த நன்மை பண்ணலைன்னா ஒரு கட்டை மாதிரி இருக்கும். முன்னோர்கள்லாம் பண்ணாங்களா, வெட்டினாங்களா, அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க வெட்டின திருப்பாடு தான் இங்கே கீழே உயிர் போகும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்துட்டாங்கன்ட்டு உடனே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவாங்க. ஐஸ் பெட்டியில் வச்சுருவாங்க. ஸோ வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து மேலேருந்து வந்து இங்கே பார்த்தோன்னா உடம்பு இருக்காது. ஐஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 3 நாள் 4 நாள் போட்டு வச்சுருப்பாங்க. போட்டு வச்சு தப்பெல்லாம் அடிப்பாங்க. அடித்தா அவங்க எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க மேலோகத்துலேருந்து வந்துடுவாங்க. ஏன்னா உயிர் ஓடிட்டுருக்கும் உடம்புல, ஆனால் ஆத்மா மேலே போயிடும். ஆனால் உயிர் வந்து 3 நாள் வரல இருக்கும் உடம்புல. ஆத்மா தான் நமக்கு மேலோகத்துக்கு போயிடும். ஸோ அது ரிட்டன் வரணும்ல. ரிட்டன் வர்றதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, எல்லா காரியத்தையும் முடிச்சிடுவாங்க. நவடேஸ் அப்படி தான் நடக்குது. அதனால தான் இறந்தவங்க மீண்டு வந்தாங்கங்கிறது முன்னோர்கள் சரித்திரத்தில் இருந்தது. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க 3 days. அதே மாதிரி அவங்க நெஞ்சிலையும் வயிற்றுலையும் அடிச்சுப்பாங்க. அப்படி அடிச்சுக்கும்போது அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா ஒர்க் ஆகும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருங்கிறதுக்காக நெஞ்சிலையும் வயிற்றுலையும் அடிச்சுப்பாங்க. தென் அது வந்து அவங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ். ஏன்னா ஸ்டமக்கில் அடிக்கும்போது அவங்களுக்கு ஸ்டமக்கு கொலஸ்ட்ரால் குறையும். அதை விட்டுட்டு அவங்க நெஞ்சில் அடிக்கும்போது அவங்களுக்கு அந்த மாரடைப்பு வராது.